ஓம் அறிவடி தரணும். எனக்கு அக்கா வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன். பார்கவியில் பாட்டி இருந்தார் ஆழ்வார்பேட்டில். அந்த பாட்டி தான் வந்து முதல்ல எங்கள் அண்ணா அம்மாவுக்கு அக்காவை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டா. அப்போ வந்து அக்கா பிக்ஸியில் இருந்தா, ட்ரிப்ளிகேனில் சின்ன பொண்ணாக இருப்பாள் பார்க்கறதுக்கு. பாவாடை சட்டை தான் போட்டுருப்பாள். அது ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன் நான். அப்போ வந்து நானும் வந்து அண்ணாமண்டியோடு போயிருந்தேன். அப்போ அண்ணாமண்டிலாம் நிறைய பூ பழம்லாம் வாங்கிட்டு போயிருந்தா. நான் வெறும் கையோடு தான் போனேன். வெறுக்கையை போகிறேன். அது வந்து நீ எல்லாம் அவள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா, பூ பழம்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா, நீ ஒன்று ஏன் வாங்கிட்டு வரலன்னு கேட்டேன். எனக்கு வந்து ரொம்ப இதுவாகிடுது. அப்புறம் போயிட்டு எங்கள் அண்ணாட்டு பணம் வாங்கிட்டு போயிட்டு ஒரு கடையில் போய் சாக்லேட் வாங்கிட்டு போனேன். சாக்லேட் வாங்கி கொடுத்த உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. அப்புறம் பேரெல்லாம் கேட்டார். பேர் வந்து பாலசுப்ரமணியன்னு சொன்னேன். அவர் மணின்னு தான் கூப்பிடார், பாலசுப்ரமணியம் கூட மாட்டார், மணின்னு தான் கூப்பிடார். அப்புறமே நமஸ்காரம் பண்ணிட்டு நீ எப்போ முடியுமோ அப்போல்லாம் ஆற்றுக்கு வா அப்படின்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு ஆற்றுக்கு வந்துட்டோம். என்ன அப்புறம் கொஞ்சம் பிரேக் கொடுங்க. அப்புறம் ஒரு தடவை வந்து எப்பவும் நான் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வந்து அக்கா வாத்துக்கு போவேன். சின்ன வயசுலேயே ஸ்கூலில் படிக்கிறப்பே. அப்போ நிறைய ரெட் ரோஸ் நிறைய வாங்கிப்போம் கையில். அது வந்து மயிலாப்பூர் டேங்க்கிட்ட நிறைய பூ கிடைக்கும். அது எப்படி தான் பூ நிறைய கொடுக்குறேன். அந்த பூக்காரியும் வந்து 50 ரூபா கொடுத்தா 100 ரூபாய்க்கு பூ கொடுப்போம். அவ்வளோ பூ கிடைக்கும். அது அப்போது ரெட் ரோஸுங்கிறது நல்லா இருக்கும், இப்போ மாதிரி இல்லை. அது வந்து ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பூவெல்லாம். அந்த பூவெல்லாம் எடுத்துன்னு போய் அக்காட்ட கொண்டு கொடுப்பேன். செவ்வாய்க்கிழமையா வெள்ளிக்கிழமையா எப்போ முடிஞ்சோ போய் பார்ப்பேன். அப்போ பார்த்தா போய் நமஸ்காரம் பண்ணுவேன். பூவெல்லாம் பாதத்துக்கிட்ட வைக்க சொல்கிறார். வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணுவேன். அப்போ பாதத்தை தொட்டு நமஸ்காரம் தொட்டுக்கோ அப்படிம்பார். பாதத்தை தொட்டு அவர் ஜில்லுன்னு இருக்கும், ஐஸ் கட்டி மாதிரி இருக்கும் அவருடைய இந்த பாதமும். அப்புறம் வந்து அன்னி முழுக்க ரொம்ப மனசு சந்தோஷமாக இருக்கும். அது என்னன்னே தெரியல, ஆற்றுக்கு வந்து வர வரைக்கும் மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு வந்து அக்காவும் அம்மாவும் வெளியே எங்கே இருக்கிற தாம்பரத்துக்கிட்ட ஒரு ஆற்றுல கிரகப்பிரவேசம், நீ வரையா அப்படின்னார். சரி வரேன் அப்படின்னேன். அதுக்காக என்ன பண்ணால் ஒரு கார் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். கார் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஆழ்வார்பேட்டை அன்னப்பூட இருந்தால் அப்போ அன்னப்பூலேருந்து தாம்பரத்துக்கு போகணும். அப்புறம் தாம்பரத்துக்கிட்ட பல்லாவரம் அந்த இடம்லாம் வந்து மண் ரோடு, தார் ரோடே கிடையாது. டிரைவர் நல்லா அழைச்சின்னு தான் போனாங்க கிடையாது. நான் அக்காவோட அம்மா அக்கா 3 பேரும். அக்கா முன்னாடி டிரைவர் சீட்டில் பக்கத்தில் உட்காந்துருந்தார். கார் மொள்ள தான் ஓட்டின்னு போனேன். கொஞ்சம் தூரம் இப்போ பல்லாவரம் தாண்டி போனப்பறம் அப்போனா ஒரே காடாக இருக்கும். இப்போ மாதிரி சிட்டியே இல்லை. ரோடெல்லாம் மண் ரோடு. ஒரு வாரத்துக்கு கிரகப்பிரவேசம் பண்ணுற ஆற்றுல வந்து அது கொஞ்சம் தூரம் இருந்தது. சரி போயிட்டே இருக்கிறத போகிற வழியில் மண் ரோடு போகிற வழியில் நடுவில் 2 சர்ப்பங்கள் வந்தது. 2 பாம்பு வந்து கிராஸ் பண்ணிட்டு ரோடை. அக்கா வந்து வண்டியை நிறுத்திடும் அப்படின்ட்டு நிறுத்தினோன்னா அந்த சர்ப்பங்கள் என்ன பண்ணிட்டு நேராக கிராஸ் பண்ணாமல் நேராக வந்து கார் இருக்கு இல்லையா, கார் மேலே ஏறிடுத்து. ஏறி டான்ஸ் ஆடிட்டு 2 பாம்பும் ஆடினோடனே எங்களுக்கே பயமாக இருந்தது. அக்கா சொன்னால் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தானாக போயிடும் அப்படின்றது. தானாக அதுவும் இறங்கிட்டு ஆடிட்டு போயிடுது. அப்புறம் அக்கா சொன்னான், என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கு அந்த 2 சர்ப்பமும், ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் போயிடுத்து. அவாத்து ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு அப்புறம் ஆற்றுக்கு போயிட்டோம். அது ஒரு இன்சிடெண்ட்டு. அதுக்கப்புறம் எவ்ரி டைம் வந்து நான் சம்பளம் வாங்கும்போது கவர் கொண்டு கொடுத்தேன் சேலரியை. அது கையில் காசு சில்லறையெல்லாம் கொட்டிடும். சில்லறையெல்லாம் பொறுக்காத சில்லறைலாம் எடுக்க மாட்டேன். அவர் எடுத்துட்டு இந்த சில்லறைலாம் எனக்கு இருக்கட்டும், உனக்கு நிறைய காசு வரும் அப்படின்னு. அதெல்லாம் நிஜமாக அனுபவிச்சு. அதெல்லாம் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பணம் வந்தது. அப்புறம் வந்து அந்த இதுக்கு கூடுவாஞ்சேரி தாம்பரம் தாண்டி போனோம் இல்லையா, போகிற வழியில் கூடுவாஞ்சேரிக்கிட்ட என்னுடைய பிளாட் ஒன்று இருந்தது. எங்கள் அப்பா ஒன்று வாங்கி வச்சுருந்தார். அந்த பிளாட் ரொம்ப நாளாக விற்கலை, 10-15 வருஷமாக விற்கவே இல்லை. சரின்ட்டு நான் வந்து அக்கா சொன்னேன், இந்த பக்கத்து போய் ஒரு குடம் தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னாரு. சரி போய் தண்ணி வாங்கிட்டு கொடுத்தேன்.
தண்ணி வாங்கி கையில் வாங்கிட்டு 4 பக்கம் தெளித்தோன்னே ஒரு 10 நாள் லேண்டு விற்றுணும், கவலைப்படாத, உன் பொண்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னாரு. அதே மாதிரி 10 நாளில் லேண்டு விற்று போச்சு. பெரிய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணேன், சசிகலா கல்யாணம் பண்ணேன். அப்புறம் ஜெயலட்சுமிக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணேன். ஆனால் எனக்கு அப்போ தான் சம்பளம் கம்மி தான், ஜாஸ்தி கிடையாது. ஆனால் வந்து எனக்கு ஏதோ ஒன்று வந்து கிடச்சின்னு இருக்கும், ஏதோ ஒரு வேலை கிடச்சின்னு இருக்கும். வேலை செஞ்சு சம்பாதிச்சேன், நல்லா சந்தோஷமாக இருக்கும். இப்போ சந்தோஷமாக இருக்கும். எல்லாம் அக்காவுடைய ஆசீர்வாதம் தான். இன்னொன்று வந்து சொல்ல மாட்டேன், எனக்கும் அம்மாவுக்கும், அம்மா வந்து அக்கா முதல்ல பார்த்தார். அது வந்து அம்மா என்கிட்ட வந்து சொன்னார், நீ அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ, அந்த பொண்ணு சின்ன ஏழை குடும்பத்தை பிறந்தா கூட பரவாயில்ல, நல்ல பொண்ணு, நல்ல குடும்பம், கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னார். சரி கல்யாணம் பண்ணேன். அப்புறம் வந்து இப்போ சந்தோஷமாக தான் இருக்கும். எனக்கும் சசிகலா ஜெயலட்சுமி 2 பொண்ணு பிறந்தாங்க. அவள் அண்ணா தம்பி 6 பேர், ஒரே ஒரு பொண்ணு தான் அவத்தில். அதனால எல்லாம் ஹாப்பியாக இருக்கும். வேற என்ன சொல்லணும்? சசிகலா குரோம்பேட்டில் இருக்கா, ஜெயலட்சுமி எவ்ரி டைம் போகும்போதும் ரொம்ப அவத்துக்கு போனாலே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்குது, என்னன்னு தெரியல. நிறைய தான் அங்கே போய் அழுதுருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அங்கே போனாலே கண்ணில் ஜலம் வந்துடும். அது இப்போவும் வந்து அந்த கோவிலுக்கு போனாலே மனசு ரொம்ப இதுவாகிடும். அதனால் இப்போ கூட அந்த நந்தோடா கோயில் போனால் கூட அக்கா இது இருக்கு இல்லையா, அதுக்கு போய் உட்காந்துட்டு 1 மணி நேரம் உட்காந்துட்டு வருவேன். மனசு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படியான்னு தெரியல எனக்கு. அது மாதிரி சங்கராச்சாரிய மடம் மாதிரி அதுவும் ஒரு ஆசிரமம் மாதிரி ஆகிடுது ஆடும். எனக்கு இது வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கேன். நான் எது வரைக்கும் கவலைப்படுறதில்லை. எல்லா ஹோம் இதெல்லாம் வந்து மாமி தான் பார்த்துப்பாங்க. நான் ஒன்றுமே கவலைப்பட மாட்டேன். அக்கா வந்து கோவில்லேயே எனக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணி வச்சார். அப்புறம் பீமரத சாந்தியும் பண்ணி வச்சார், 70ஆம் கல்யாணம் பண்ணி வச்சார். அது கிடையாது, எனக்கே தெரியாது. அவரே கூப்பிட்டு கோவிலில் உனக்கு பீமரத சாந்தி பண்ணியிருக்கேன், அரேஞ்ச் பண்ணியிருக்கேன், வந்து கோவிலுக்கு வந்து வா அப்படின்னார். அதுவும் வந்து அட்டன் பண்ணேன். இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம். ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது அவர் வந்து மனசுக்கு வந்து தெய்வமாக இருந்தார், அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. அவர் வந்து என்னன்னு சொல்றதுக்கே புரியல எனக்கு. அதுக்கு முன்னாடி அக்கா வந்து எல்லாரும் சஜஷன் கேட்டார், எப்படி கட்டலாம், ஏது கட்டலான்ட்டு. அப்போ வந்து எல்லாரும் அவ மனசுக்கு தோணி எழுதி அனுப்பிச்சா, அக்காவுக்கு எழுதி அனுப்பிச்சா. ஆனால் அக்கா வந்து சிலதான் செலக்ட் பண்ணார், 2-3 பேர் செலக்ட் பண்ணார். அது எனக்கு என்னுடைய பேப்பரும் உனக்கு அவர்கிட்ட போச்சு. அப்போ வந்து அதை வந்து என்ன சொன்னார்னா, கீழே கோவில், மேலே கோவில் கட்டுங்கோ, கீழே வந்து அந்த இது மாதிரி தியான மண்டபம் மாதிரி கட்டுங்கோ அப்படின்னேன். அதே மாதிரி கட்டிட்டார். பிள்ளையார் வச்சு அப்புறம் கிருஷ்ணர் வச்சுட்டு கீழே தியான மண்டபம் மாதிரி கட்டினார். அப்புறம் அதே மாதிரி படித்தவாளுக்கெல்லாம் முன்ன இது பண்ணியிருந்தார், கவிதை எழுதுறவாளுக்கெல்லாம் ஒரு ஹானர் பண்ணியிருந்தார், பாரதி வித்யாபவனில் பண்ணார். அப்போ வந்து பாரதி வித்யாபவன் பண்ணப்போ நான் சொன்னேன், அவளுக்கு வந்து ஹானர் பண்ணுறேன், புக்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், இன்னும் கிஃப்ட் கொடுக்குறேன், அது மட்டும் போகாது, ஸ்டேஜில் உட்கார்த்த மேலேருந்து மலர் வரணும், பூ வரணும், மலர் பூ வரணும் அப்படின்னு. அதே மாதிரி பண்ணினார். பக்கத்தில் கிருஷ்ண கோவில் பின்னாடி பெரிய கோவில், பெரிய வீடு ஒன்று விலைக்கு வந்தது. அக்கான்னு சொன்னேன், இந்த வீடு கூட விலைக்கு வைக்க போகிற அக்கா, உனக்கு தெரிஞ்சு வாடா அப்படின்னார். தெரியாத அக்கா, போஸ்ட் ஆஃபீஸில் கத்த வாடா, அவன் ஃப்ரெண்டு விற்க போகிறேன் சொல்லியிருக்கா அப்படின்னா. உனக்கு எதாவது கமிஷன் பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒன்று வேணும். அப்புறம் அவரே வாங்கிட்டார். அது ஒரு சந்தோஷமாக இருந்தது, வேறு ஒன்றும் இல்லை. அது வந்து அதே மாதிரி பாரதி வித்யாபவன் எப்போ பார்த்தாலும் ஃபங்க்ஷன் பண்ணாலும் மேலேருந்து மலர் எல்லா இடத்துலையும் விடுற மாதிரி வச்சு பண்ணார். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எப்படி பத்தியா மணி மதுவலி சரணம். அக்கா சரணம், அனைக்கூடிய நமஸ்காரம். எனக்கு ஃபஸ்ட்டில் பொண்ணு பார்த்து ஓகே சொன்னதே அக்கா தான். அப்புறம் எனக்கு குழந்தைகள் பிறந்து பேர் வச்சு இன்னைக்கு பேரம்பேத்தியில் வரைக்கும் பேர் வச்சது இன்னி வரைக்கும் நன்னா இருக்கா. அக்காவோட ஆசீர்வாதத்தில் இன்னைக்கு எதுவும் இது இல்லாமல் நாங்கள் எல்லோரும் சௌக்கியமாக நன்னா இருக்கோம். என்றைக்கும் மனசில் நினச்சாலும் வந்து நின்று எல்லாம் இது அனுகிரகம் பண்ணுறது நடந்துன்னு தான் இருக்குது. அனைவருக்கும் நமஸ்காரம்.